யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசிட்டே இருக்கலாம். நீங்க என்ன காரியத்தை அப்படி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. அது ஒரு பிஸ்னஸா இருக்கலாம், அது ஒரு வேலையா இருக்கலாம், அது ஒரு பொண்ணுக்கான ஒரு பையனா இருக்கலாம், இல்லை ஒரு பொண்ணா இருக்கலாம், ஏதா ஒன்னா இருக்கலாம். வேண்டான்னு சொல்றாங்களா, தரமாட்டேன்னு சொல்றாங்களா, ஆகாதுன்னு சொல்றாங்களா? நமக்கு ஒரு நல்ல மனசு வேணும். என்ன மனசு வேணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு தரலன்னு ஒன்ன சொல்லும் போது தராத ஒன்ன, அவங்க விருப்பப்பட்டு தராத ஒன்ன, நம்ம நேசித்தும் கிடைக்காத ஒன்ன நான் வஞ்சிச்சோ, ஆள் வச்சு பேசியோ, இல்ல வேற விதமாவோ, இல்ல 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 நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அதை மட்டும் நீங்க விட்டு கொடுங்க, அதை மட்டும் நீங்க விட்டு கொடுங்க. அதை விட பல மடங்கு உங்களை கர்த்தர் தருவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அதை விட பெஸ்ட கர்த்தர் உங்களுக்கு தர்றதுக்கு வல்லவராயிருக்கிறார். நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்னு கிடைக்கலையா, உன்னை கேட்டு நோன்னு வருதா, ஒரு நல்ல மனசு, என்ன மனசு வேணும் அப்படின்னு சொன்னா, அதை வேண்டான்னு விட்டுறக்கூடிய ஒரு மனசு நமக்கு தரணும். அதை விட பெஸ்டா ஆண்டவர் எனக்கு தருவார்ன்ற ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு வேண்டும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? வேதத்துல நிறைய கெட்ட ஸ்திரீகளில் ஒரு மோசமான ஒரு பேரை வாங்கினவங்க யார் அப்படின்னா ஏசபேல். ஏசபேலுடைய கேரக்டர் ரொம்ப வித்தியாசமான கேரக்டர். ஆனா இந்த ஏசபேல் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவனுடைய கணவனார் ஒரு நாள் வீட்டுக்குள்ள வரும்போது ரொம்ப சோகமா இருக்கிறார், ரொம்ப சோகமா இருக்கிறார். உடனே இவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, ஏன் நீ எதுக்கு நீ சோகமா இருக்க? கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி நான் நம்முடைய தோட்டத்துக்கு பக்கத்துல ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது, அந்த திராட்சை தோட்டம் எனக்கு ரொம்ப பிடிக்குது, அந்த திராட்சை தோட்டத்தினுடைய ஓனர்கிட்ட போய் இந்த சொத்தை எனக்கு வித்திருப்பான்னு நான் கேட்கிறேன். அவர் என்ன பண்ணல, தரமாட்டேன், இது யாருடையது, என்னோடதுன்னு சொன்னா பரவாயில்ல. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இது காலாகாலமா எங்களுடைய முன்னோர்களிடத்திலிருந்து வந்தது, அதனால நான் என்ன பண்ணக்கூடாது, கொடுக்க கூடாது. இந்த மனுஷன் எத்தனை கோடி கேட்டாலும் கொடுக்கிற அளவுக்கு இருக்கிறாரு. இவருக்கு இப்ப தேவை என் பக்கத்துல இருக்கிற திராட்சை தோட்டம், இந்த திராட்சை தோட்டம் எனக்கு வேணும், அவசியமா இருக்கு. உனக்கு எத்தனை கோடி வேணும், பிளாங்க் செக் கொடு அப்படின்னா செக்கை கொடுத்துரு, நீ எவ்வளவு வேணாலும் ஃபில் பண்ணிக்கோ அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறாரு. ஆனா இந்த மனுஷன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் சொல்ற ரீசன் கரெக்டா இருக்குது. ஒருவேளை நான் என்ன சொல்றேன்னா, ஞானமாய் ஓரளவு வித்தியாசமா இருக்கிறவங்களா இருந்தா சரி, இப்போ இது ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். ஆனா இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு 50 லட்சமே தர்றேன், ஆனா எனக்கு அது என்னவா இருக்குது, ரொம்ப தேவையா இருக்குது. ஒரு சரி ஒரு கரெக்டா ஒண்ணுன்னா நான் என்ன நம்புறேன்னா, அவ்வளவு 10 லட்சம் இது கொடுக்குற இடத்துல 50 லட்சம் வரைக்கும் நமக்கு ஆஃபர் இருக்கா, அவ்வளவுதான், இதை தூக்கிட்டு போய் இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அவர் என்ன பண்ணிட்டு இருக்கலாம். இது ஒரு வளர்ச்சி, இது ஒரு வித்தியாசமான இதுன்னு சொல்லுங்களேன். ஆனா இவர் சொல்ற ரீசன் கரெக்டா இருக்குது. நான் கொடுத்துருப்பேன், ஆனா எங்க அம்மா அப்பா எங்களுடைய குடும்பத்தினுடைய சொத்து, நான் இதை கொடுக்கறதுக்கு விரும்பல. ஒரு சென்டிமெண்டா அவர் வச்சிருக்கிறாருன்னு வச்சுங்களேன், அதை நம்ம ஒன்றும் பெருசா போகுது. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, இவன் தரமாட்டான்னு சொன்ன உடனே என்ன நம்ம இவ்வளவு மதிப்பா இருக்கிறோம், ராஜாவா இருக்கிறோம், இவன் என்ன இந்த சொத்தை தரமாட்டான்னு சொல்லி சோகமா வீட்டுக்கு வரும்போது இந்த மனைவி பார்க்கிறா. பார்த்த உடனே, ஏப்பா நீ இப்படி இருக்கிற, நீங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை இதுல வாசிக்க முடியும். ஆகாப் நாபோத்தோடே பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டின் அடுத்து இருக்கிறபடினால் அதை கீரை கொலை ஆக்கும்படி எனக்கு கொடு, அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலைக்கிரயமான பணத்தை தருவேன் என்றான். நாபோத் ஆகாப்பை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். அடுத்து, இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று யெஸ்ரேலானாகிய நாபோத் தன்னோட சொன்ன வார்த்தைக்காக ஆகாப் சலிப்பும் சினமுமாய் தன் வீட்டிற்குள் வந்து போஜனம் பண்ணாமல் தன் கட்டினில் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பி கொண்டிருந்தான். பாருங்க ஒருத்தர் எப்படி இருக்காரு பாருங்க, ஒரு ஜென்ஸ்
அப்பொழுது அவன் மனைவியாகிய யேசபேல் அவனிடத்தில் வந்து, நீர் போஜனம் பண்ணாதபடி உம்முடைய மனம் சலிப்பா இருக்கிறது என்ன என்று அவனை கேட்டதற்கு அவன் அவளை பார்த்து, நான் இஸ்ரவேலாகிய நாபோத்தோடே பேசி அவன் திராட்சை தோட்டத்தை எனக்கு விலை கிரயமாக கொடு, அல்லது உனக்கு ராசியானால் அதற்கு பதிலாக வேற திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன் என்றேன். அதற்கு அவன், என் திராட்சை தோட்டத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான் என்றான். அப்பொழுது மனைவியாகிய யேசபேல் அவனை நோக்கி, நீர் இப்போது இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் அல்லவா? நீர் எழுந்திருந்து போஜனம் பண்ணி மகிழ்ச்சியாயிருக்கும். இஸ்ரவேலாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னான். ஹலோ, இப்போ நல்லா கவனிச்சுங்க. ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, என்னுடையதை நான் என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன். இது ரொம்ப அவசியமான செய்தி. இது நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட நிறைய நேரத்தில் சில டைம் கற்றுக் கொடுக்கணும். இது ரொம்ப மோசமான ஒரு பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுரும். நமக்கு சில காரியங்கள் நமக்கு பிடிக்கும், அது எதுவா இருக்கலாம். இப்ப பாருங்களேன், அம்மாங்களுக்கு சிஸ்டர்ஸுக்கு சொல்றேன், நீங்க சாரி கடைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாரி கடைக்கு போயிட்டீங்க. ஏற்கனவே அவர் வந்து ஒரு 40 சாரி எடுத்து போட்டார். உங்களுக்கு அந்த சாரியில எதுவுமே பிடிக்கல. ஆனா திடீர்னு ஒருத்தங்க வர்றாங்க. வந்த உடனே அவங்களுடைய கண்ணுக்கு ஒரு நல்ல சாரி படுத்து தூக்கி கையில வச்சுட்டாங்க. வச்ச உடனே உங்க மனசு இந்த எல்லா சாரியை காட்டிலும் எதன் மேல போகும் சொல்லுங்களேன்? அந்த சாரி மேல போகும். உங்க மனசு என்ன சொல்லும் தெரியுமா? இவங்க வச்சுட்டு போனா நல்லா இருக்கும், வச்சுட்டு போனா அந்த சாரியை நம்ம எடுத்துடலாமே அப்படின்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, தோணுதுன்றதோட விட்டா பரவாயில்ல. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏசப்பா, இந்த லேடியினுடைய கையில எனக்கு பிடிச்ச, எனக்கு செட் ஆகிற இந்த மஞ்சள் கலரை அவங்க கையில சிக்கிருச்சு, எப்படியாவது அவ பிடிக்காம என்ன பண்ணிட்டு போகணும், வச்சுட்டு போகணும் அப்படின்னு. சரி, ஜெபம் பண்ணா கூட பரவாயில்ல, கத்திர இடத்துல தானே கேட்குறாங்க அப்படின்னு விட்டுறலாம். ஆனா அதுக்காக குகர்க்கமா போலாமா, தப்பா போலாமா? அவங்கள்ட்ட போய் இந்த சாரியில ஓட்டை இருக்கு பாத்தீங்களா இல்லைன்னு சொல்ல, அப்படி நமக்கு அது பண்ண முடியாது. எனக்கு பிடிச்சிருக்கிற எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண முடியாது. ஓகே, ரைட், ஓகே, அதை அவங்க எடுத்துட்டாங்க, அதோட முடிஞ்சிச்சு. சரி, நீ வச்சுக்கப்பா, அது உனக்கு தான், கத்தர் உனக்கு கொடுத்துருக்காரு, நீ வச்சுக்கோ, எனக்கு வேற கிடைக்கும், ஒன்றும் இல்லைன்னா 1000 கத்தர் கொடுப்பார் அப்படின்ற மனநிலைமை உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப அவசியமானது. சிலர் வந்து ரொம்ப இதுல வந்து வெறும் இந்த சாரி பேண்ட்ல கூட பரவாயில்ல, இந்த சொத்து விஷயத்துல பாருங்க, நிறைய பேர் இதுல மாட்டிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா ஏதாவது அவங்களுக்கு ஒரு லேண்டு பிடிக்குமா, பிடிச்ச உடனே எப்படியாவது அதை வந்து எப்படியாவது வாங்கணும் அப்படின்றத அவங்களுக்கு மனசை விட்டு மாறவே மாறாது. அதுல வந்து ஒரு பெரிய கற்பனை வளர்த்துருப்பாங்க, அதுல ஒரு ரொம்ப ஆசையை வளர்த்துட்டுப்பாங்க. அதை அடைவதற்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்க. இந்த இடத்துல பாருங்க, இவன் ராஜா, இவருடைய மனைவி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போய் ஒழுங்கா சாப்பிடுங்க, நான் உனக்கு என்ன பண்ணி தந்துடுறேன். அடுத்த நாள் காலையில ஆள் விட்டு அவனை அடிச்சு கொன்னுட்டு பத்திரத்துல சைன் போட்டு, போயா, உனக்கு என்ன அந்த திராட்சை தோட்டம் தானே வேணும், எழுதிட்டேன், உன் பேர்ல எழுதிருச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த மனுஷனுடைய ரத்தத்தை இப்படி சிந்தின இல்ல, ஒரு நாள் உன்னுடைய ரத்தத்தை இதே தெருவில் இருக்கிற நாய்கள் ரத்தத்தை நக்கி, அவளுக்கு கொடுக்கப்படுகிற அந்த சாபம் வந்து பெரிய சாபமா மாறும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சில காரியங்கள் நமக்கு கிடைக்காதத, சில காரியங்கள் நமக்கு கர்த்தரே தர சிலதை மறுத்ததை வந்து அதுக்கு பின்னாடி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, சொல்லுங்க, அதை விட பெஸ்டான அது கிடைக்கணுன்றதற்காக நம்ம யாருமே குறுக்கு வழியை என்ன பண்ணக்கூடாது. யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசிட்டே இருக்கலாம். நீங்க என்ன காரியத்தை அப்படி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. அது ஒரு பிஸ்னஸா இருக்கலாம், அது ஒரு வேலையா இருக்கலாம், அது ஒரு பொண்ணுக்கான ஒரு பையனா இருக்கலாம், இல்லை ஒரு பொண்ணா இருக்கலாம், ஏதா ஒன்னா இருக்கலாம். வேண்டான்னு சொல்றாங்களா, தரமாட்டேன்னு சொல்றாங்களா, ஆகாதுன்னு சொல்றாங்களா? நமக்கு ஒரு நல்ல மனசு வேணும். என்ன மனசு வேணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு தரலேன்னு ஒன்ன சொல்லும் போது அதை விடுறதுக்குரிய மனசை நமக்கு ஆண்டவர், சொல்லுங்க சத்தமா, சத்தமா சொல்லுங்க, ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சு கூட சொல்லுங்க, தராத ஒன்ன, அவங்க விருப்பப்பட்டு தராத ஒன்ன
நம்ம நேசித்தும் கிடைக்காத ஒண்ணு அதை கிடைச்சுத்தான் ஆவேன், வாங்கித்தான் ஆவேன், அதுக்கு என்ன வழியை வேணாலும் நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு நினைக்கிறது தவறு. ஹலோ, எத்தனை பேருக்கு புரியுது? உங்க இஷ்டத்தோட சம்மதத்தோட கொடுத்தா கொடுங்க சார், உங்களுக்கு திருப்தியா கொடுத்தா கொடுங்க சார். ஆனா நான் வஞ்சிச்சோ ஆள் வச்சு பேசியோ இல்ல வேற விதமாவோ இல்ல 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 நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அதை மட்டும் நீங்க விட்டு கொடுங்க, அதை மட்டும் நீங்க விட்டு கொடுங்க. அதை விட பல மடங்கு உங்களை கர்த்தர் தருவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அதை விட பெஸ்ட கர்த்தர் உங்களுக்கு தர்றதுக்கு வல்லவராயிருக்கிறார். ஆமென். அது மேல உங்க மனசு போயிச்சா, அது மேல உங்களுடைய விருப்பம் இருக்கா, நீங்க ரொம்ப கற்பனை பண்ணீங்களா, நான் என்ன சொல்றேன்னா அந்த இடத்துல இருக்கிற கற்பனைய நீங்க எங்க வைங்க அப்படின்னு சொன்னா இன்னொரு இடத்துல வச்சிருங்க, இன்னொரு இடத்துல வளர்த்துங்க. இதுல நிறைய பேர் சிக்கி கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன், நிறைய பேர் சிக்கி கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். சிலருக்கு இருக்கு பாருங்க, அடம் பிடிப்பாங்க பாருங்க, அவ்வளவு அடம் பிடிப்பாங்க, இது எனக்கு வேணவே வேணும், இது எனக்கு வேணவே வேணும். உங்க பிள்ளைகளுக்கு எப்போ உங்களுக்கு கொடுக்கலான்னு தோணும், எப்போ கொடுக்க வேண்டான்னு தோணும்னா, ரொம்ப அடம் பிடிச்சா நமக்கு என்ன தோணும், எனக்கு கொடுக்க வேண்டாம், ரொம்ப எதுக்கு இது அடம் பிடிக்கிற, எதுக்கு இது வேணும்னு சொல்ற, அப்ப நீ இதுக்கு அடிமையா, வேண்டாம் உனக்கு தரமாட்டேன். நீங்க காமனா கிடைச்சாலும் பரவாயில்ல, கிடைக்கலான்னு பரவாயில்ல, இது இல்லைன்னா இன்னொன்னு சொல்லுங்க எல்லாரும். நிறைய பேருக்கு வரவே மாட்டேங்குது. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். சார் இது இப்போ வெங்கல பாத்திரத்துக்கு சண்டை போடுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க, எனக்கு அது வேணும், எனக்கு அது அம்மா யூஸ் பண்ணது, எங்க அப்பா யூஸ் பண்ணது, நான் அதை விட்டு தர மாட்டேன். இல்லை, அதை எதுக்கு நீ ஆசைப்படுற, அது நாங்கள் புழங்கிட்டு இருக்கிறோம், உனக்கு இது பதிலாக இதை தர்றோம், இதை வச்சுக்கோ அப்படின்னு சொன்னா அது எனக்கு வேண்டாம். இல்ல அதை விட இது ரொம்ப காஸ்ட்லியானது, அதை விட இது மதிப்பு அதிகமா இருக்குது, இதை வச்சுக்கோ, எனக்கு அதுதான் வேணும். ஏன் அப்படின்னா அதை என் மனசுல நான் கற்பனை வளர்த்துட்டேன், அது எங்க அம்மாவோடது, அது எங்க அப்பாவோடது, அதைத்தான் நான் ரொம்ப நினைச்சிட்டேன், நான் எப்படி விட்டு தருவேன்? இல்லை 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 இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, சிலது நமக்கு கிடைக்கலன்னும் போது அதை மனசார விட்டுட்டு நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறதுல சந்தோஷப்படுகிற ஒரு இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் தருவாராக. ஜெபம் பண்ணுவீங்களா? ஜெபம் பண்ணுவீங்களா? கேட்கல? ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரிடத்துல. உண்மைதான், உண்மைதான். என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? உண்மைதான். கிடைச்சா நல்லதா இருக்கும், கிடைக்கல என்ன பண்றது? அதுக்காக என் வாழ்க்கையை முடிச்சிட முடியுமா? அதுக்காக அது பின்னாடியே ஓட முடியுமா? கர்த்தர் எனக்கு அதை விட இன்னொன்றை கர்த்தர் வெற்றியாய் வாய்க்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, இந்த கேரக்டர் எனக்கும் வேணும், என்னுடைய பிள்ளைகளுக்கும் வேணும். சொல்லுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, சத்தமா இது கேளுங்க ஆண்டவரிடத்துல. தேங்க் யூ ஜீசஸ். ஆண்டவரே, அன்பானாலும் பொருளானாலும் என்னவா இருந்தாலும் தேங்க் யூ ஜீசஸ். இன்னொருத்தர் தராதத, இன்னொரு இடத்துல இருந்து எனக்கு கிடைக்காதத, அத குறுக்கு வழியா, இல்லைன்னா அது தப்பான வழியாய், இல்லைன்னா அதை மிரட்டி, இல்லைன்னா அதை சபிச்சு இந்த மாதிரி வாங்குற எண்ணங்கள் எனக்குள்ள வரவே கூடாது, என்னுடைய பிள்ளைகளுக்கும் வரக்கூடாது. நான் அதற்கு பின்னாடி போகாதபடி கர்த்தர் என்னை கிருபையாய் காப்பாற்றி கொள்ளுவீராகன்னு சத்தத்தை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க. அப்பா சொல்லுங்க, அப்பா கிருபை, கிருபப்பா. இது எப்பவுமே என் ஃபேமிலிக்கு யாருக்குள்ளையும் வந்துடக்கூடாது, என் வம்சத்திற்கு அந்த கேரக்டர் வரக்கூடாது. ராஜா, வேண்டாம் என்று சொல்லுகிற ஒன்றை தூக்கி தள்ளி விட்டுட்டு அடுத்து நீர் கொடுக்க போகிற அந்த பரம வெற்றியை அடைவதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தருவீராகன்னு சொல்லி சத்தமா ஆண்டவரிடத்துல, கர்த்தாவே கிருபை,
கிருபப்பா 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 கிருபப்பா. நன்றி ஆண்டவரே, அந்த விட்டு கொடுக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு கிருபையாய் தருகிறார். ஹல்லேலூயா.